தயவு செஞ்சு இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க. அவங்க லவ் பண்ணாங்க, கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. நீங்க தானே என் வீடு ஏறி வந்து பொண்ணு கேட்டீங்க. பழசெல்லாம் மறந்துட்டீங்களா செல்வநாயகி? ஆமா, நான் பழைய பகையை மறந்து என் பிள்ளைக்காக புது மனுஷியா மாறி உன்கிட்ட பொண்ணு கேட்ட உண்மைதான். ஆனா நீ பழைய பகையெல்லாம் மறக்காம என்ன பழி வாங்கறதுக்காக தான் உன் பொண்ணையே கொடுத்திருக்க. அது எனக்கு இப்பதானே புரியுது. அர்ஜுன், நீதானே லவ் ப்ரப்போஸ் பண்ண, நீதான் நம்ம கல்யாணம் நடக்கணும்னு பிடிவாதமா இருந்த. அது இப்ப சொல்லு அர்ஜுன். அது மட்டும் சொல்லவா, இல்ல அதுக்கு மேலே ஏதாவது சொல்லவா? சத்யா, அனாவசியமா என் வாயை கிளறாத. நீ செஞ்ச துரோகத்துல பழைய அர்ஜுன் செத்துட்டான். மாப்பிள்ள, ஏன் ஏதோ விபரீதமா பேசுறீங்க? என் பொண்ணு உங்களுக்கு எந்த துரோகமும் பண்ணல. தைரியம் இருந்தா நிறைஞ்ச சபையில அத அவ வாயாலே சொல்லட்டும். அர்ஜுன், நீ ஏன்டா இப்படி பேசுற? ஏய், நீ இப்படி பேசுற ஆளே இல்லையே. அர்ஜுன், ஒரு வாரமா நீ சரியில்லை. உனக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்தா நேரடியா இப்பவே எங்களுக்கு சொல்றா. சொல்றா. நான் சொல்றதுக்கு எதுவும் இல்லனா சொல்லியும் இனிமே எதுவும் ஆக போறதில்ல. நீ இந்த பிரச்சனைக்குள்ள வராத. டெண்டர் விஷயம், பிரசிடென்ட் எலெக்ஷன், இந்த ரெண்டு விஷயத்திலையும் நான் அடி வாங்கினதுனால மனசு உடைஞ்சு போயிருக்கேன். இதுல சத்யாவே சம்பந்தப்பட்டிருக்கான்னு நினைக்கிறப்ப எனக்கு வாழ்க்கையே வெறுப்பா இருக்கு. அவ்வளவுதான், என்கிட்ட வேற எதுவும் கேட்காத அபி. நீங்க ரெண்டு பேரும் தான் துரோகிங்கன்னு இதை விட என் புள்ள இன்னும் தெளிவா எப்படி சொல்லுவான்? சம்மந்தியம்மா, பணம் பதவி இதெல்லாம் விட நான் உறவுகளை ரொம்ப மதிக்கிறவன். இந்த நிமிஷம் இந்த நொடி சொல்லுங்க, என் பொண்ணுக்காக, அவ வாழ்க்கைக்காக, என் மாப்பிள்ளையோட சந்தோஷத்துக்காக நான் இந்த பதவியை ராஜினாமா செஞ்சிடறேன். இன்னொரு எலெக்ஷன் நடக்கட்டும், அர்ஜுன் ஜெயிக்கட்டும். நானே அர்ஜுன் ஜெயிக்கிறதுக்கு பிரச்சாரம் பண்றேன். இப்போ ஓகேவா? என்ன பார்த்தா எப்படி தெரியுது? பதவிக்காக பிச்சை எடுக்கிற மாதிரி தெரியுதா? நான் செல்வநாயகி மகன். இந்த அளவுக்கு அடுத்தவங்க கிட்ட கையேந்திர நிலைமை எனக்கு தேவையில்லை. எங்க அம்மா என்ன அப்படி வளர்க்கவும் இல்ல. சபாஷ் அர்ஜுன். இது பிச்சை இல்ல மாப்பிள்ள, காம்ப்ரமைஸ். எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னா யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து தானே ஆகணும். எல்லாரோட சந்தோஷத்துக்காகவும் நானே விட்டு கொடுக்கறேன்னு தானே சொல்றேன். நான் போட்டியில நிக்காததை விட இதுதான் எனக்கு அவமானமா இருக்கு. இதுல உங்களுக்கு என்ன அவமானம்? சொல்ல போனா என்னதான் பல பேர் கேலி செய்வாங்க, எனக்கு தான் அவமானம். பட் தட்ஸ் ஆல் ரைட். இட்ஸ் ஆல் இன் தி கேம். அர்ஜுன், அப்பா எவ்வளவு இறங்கி வந்து பேசுறாரு. இதையாவது ஒத்துக்கிட்டு இந்த பிரச்சனையை முடி அர்ஜுன். தேவையில்லை. அடுத்தவங்களுக்கு விட்டு கொடுக்கறதா இருந்தா இந்த செல்வநாயகி தான் விட்டு கொடுக்கணும். என் பிள்ளைய மறுபடியும் அவமானப்படுத்துறதுக்கு நீங்க ரெண்டு பேரும் மறுபடியும் பிளான் போடுறீங்களா? ஏன் மறுபடியும் எலெக்ஷன் எல்லாரும் கேட்டா செல்வநாயகி தான் பதவிக்கு ஆசைப்படுறா, நான் விட்டு கொடுத்தேன் அப்படின்னு ஊர் பூரா சொல்றதுக்கா? நான் இப்படிலாம் நினைக்கவே இல்லை சம்மந்தி. நான் இந்த வீட்டுல என் பொண்ணு சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறேன். நடந்த சம்பவத்துக்கு நான் மறுபடியும் மன்னிப்பு வேணாலும் கேட்கிறேன். தயவு செஞ்சு இந்த விஷயத்தை பெருசுபடுத்தாதீங்க. அப்பா வேண்டாம்ப்பா, எனக்காக நீங்க இவ்வளவு தூரம் அவமானப்பட்டதே போதும். இதுக்கு மேல வேண்டாம்ப்பா. இல்லம்மா, பரவாயில்ல. நான் கொஞ்சம் இறங்கி வரதால நிறைய பேருக்கு நியாயம் கிடைக்கும்னா நான் அதுக்கு தயார் தான். அதான் தேவையில்லைன்னு சொல்றேன்ல. நீங்க ஜெயிச்சது கூட எனக்கு பெருசா தெரியல. நியாயமா என்னை எதிர்த்து நின்னு ஜெயிச்சிருந்தா என் மாலை தான் உங்க கழுத்துல முதல்ல விழுந்திருக்கும். ஆனா என்ன இருட்டடிப்ப செஞ்சு அநியாயமா ஜெயிச்சிருக்கீங்க. அதுதான் எனக்கு ஆத்திரம்.
நிதானமா பார்த்து பேசுங்க மாப்ள. இத்தனை வருஷமா பிசினஸ் மேனா இருக்கேன். நான் ஒரு நியாயஸ்தனா இல்லாம இப்படி ஒரு வெற்றி எனக்கு கிடைச்சிருக்க முடியுமா? சத்யா, உங்க அப்பா சொல்றது சரியா? நீ அத ஒத்துக்கிறியா? உங்க அப்பா எந்த தப்பும் செய்யாத நியாயஸ்தனா? சொல்லு. நீ உண்மையாவே ஜெயிக்கிற ஆளா இருந்தா 10 வருஷமா நான் பதவியில இருந்தப்பவே என்னை எதிர்த்து நின்னு நீ ஜெயிச்சிருக்கணும் நலன். அதை விட்டுட்டு நான் பிசினஸ்ல இருந்து விலகினதும் உன் பொண்ணை வச்சு காரியத்தை சாதிச்சிருக்க பாரு. அப்பவே நீ யாரு, உன் வேல்யூ என்னன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. இதுக்கு மேல இங்க நின்னு அசிங்கப்படாத. மரியாதையா போயிடு, இல்லன்னா கழுத்தை புடிச்சு ஒன்ன நான் வெளியில தள்ளுவேன். சம்பந்தி, ப்ளீஸ் சம்பந்தி, நீங்க கிளம்புங்க. இப்படிலாம் பேசினா எப்படி சம்பந்தி? நான் என் பொண்ணை கொடுத்திருக்கேன். ஒரு நல்லது கெட்டது விசேஷத்துக்கு நாம எப்படி சம்பந்தி சந்திக்கிறது? ஒருத்தர் முகத்தை இன்னொருத்தர் எப்படி பாத்துக்கிறது? இந்த வீட்டு சம்பந்தியா எப்ப வேணாலும் வரலாம். ஆனா உனக்கு பழைய மரியாதை இனிமே கிடைக்காது. அதை எதிர்பார்த்து வராத. வந்தா ஏமாந்துடுவேன். ஆனா என் பிசினஸ் எதிரியா உன் கால் என் வீட்டு வாசல மிதிக்க கூடாது. இது என் முடிவு. இப்ப நான் சொல்றேன், இந்த வீட்டு சம்பந்தியா கூட நீங்க இந்த வீட்டுக்கு இனிமே வரக்கூடாது. அர்ஜுன், ஏய், என் முடிவுல சம்மதம் இல்லனா நீயும் இப்பவே உன் அப்பா கூட போயிரு. கவலைப்படாதம்மா. அவங்க ஏதோ கோபத்துல பேசுறாங்க. ஆனா உண்மை செத்து போயிடல. அது தலைமறைவா இருக்கு. சத்தியம் ஒரு நாள் வெளியில வரும்போது எல்லாமே மாறும். காலம் பதில் சொல்லும். நீ தைரியமாயிரு. நான் அப்புறம் பேசுறேம்மா. என்ன மன்னிச்சிருங்கப்பா. என்னாலதான் உங்களுக்கு இவ்வளவு அவமானம். ஒரு நியாயஸ்தனுக்கு இவ்வளவு சோதனை கூட வரலன்னா கடவுளே இல்லைன்னு தான் அர்த்தம். அவரை சோதிக்கிறாரு. அவரே கடைசியில நம்மள கை தூக்கி விடுவாரு. பாத்துக்கலாம்.